strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் SA20 2025 ஓட குவாலிஃபைட் 2 மேட்சோட ரிவ்யூ தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். பிட்வீன் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வர்சஸ் பால் ராயல்ஸ் அட் செஞ்சுரியன். ரொம்ப க்ரூஷியல் மேட்ச், ஒரு நாக் அவுட் மேட்ச். இந்த ஒரு பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் கேம்ல சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அவங்களோட மொத்த வித்தையும் காமிச்சாங்க. 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல தரமா வின் பண்ணி ஃபைனலுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. இது அவங்களோட தேர்ட் ஃபைனல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சவுத் ஆப்பிரிக்காவோட இந்த T20 எடிஷன் இது வரைக்கும் 2 வாட்டி தான் நடந்திருக்கு. ஓகேங்களா, SA T20 2 வாட்டியுமே வின் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் தான். ஸோ 3வது முறையும் அவங்க ஃபைனல் போயிருக்காங்க. ஸோ நிஜமாவே இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது வேற லெவல் அப்ரிஷியேட் பண்ணணும்னு தோணுது மக்களே. இட்ஸ் நாட் ஈஸி. இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனோடனே முதல் 3 மேட்ச் தோத்துட்டாங்க சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேர் ஆல்மோஸ்ட் அவுட், ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் தொடர்ந்து 4 மேட்ச் வின் பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 மேட்ச் தோத்தாங்க. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிக்கிட்டே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் வரைக்கும் போயிருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். அந்த என்டையர் டீமுக்கே நம்ம கிரெடிட் கொடுக்கணும். பிளஸ் ஏடன் மார்க்ரமோட கேப்டன்ஷிப்பா இருக்கட்டும், அவரோட ஆல்ரவுண்ட் கேம் பேட்டிங்ல மட்டும் இல்ல, அவரோட ஆஃப் ஸ்பின்னர்ஸும் ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு. ஸோ ஆஸ் அ யூனிட்டா இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த 2 வருஷமா விளையாண்டாங்களோ அதை அப்படியே திருப்பி இந்த வருஷமும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஃபைனல்ஸ் வந்து MA கேப் டவுன் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். 2 டீமுமே வந்து பாத்தீங்கன்னா டிசர்வ் டு என்டர் இன்டு த டாப் 2 கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஒரு பக்கம் பால் ராயல்ஸ் வில் பி டேம் டிசப்பாயிண்டட்ங்க. ஏன்னா இந்த டோர்னமெண்ட்ல ஒரு ஸ்டேஜ்ல அவங்க தான் நம்பர் 1ல இருந்தாங்க. ஓகே, செம்மையா விளையாடிட்டு இருந்தாங்க. ஹோம்ல எல்லா மேட்சஸுமே வின் பண்ணாங்க. எப்போ வந்து மில்லர் இன்ஜுரி ஆனாரோ, அப்புறம் ஜோ ரூட் வந்து பாத்தீங்கன்னா இங்க கிளம்பி வந்துட்டாரோ இந்தியாவுக்கு ODIs விளையாட, அப்பவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த கீ பிளேஸ் மிஸ் பண்ணோடனே தொடர்ந்து சில மேட்சஸ் எல்லாம் தோக்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் டெட் ரப்பர் மேட்சா இருந்தாலுமே ஒரு வின்னிங் மொமெண்டம்ல இருந்து ஒரு லூசிங் மொமெண்டம்குள்ள வந்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன கிளியரா நோட் பண்ணேன்னா, அதாவது அவங்க வந்து கொஞ்சம் இந்த ஸ்பின் ஓரியன்ட் கண்டிஷன்ஸ், அதாவது அவங்க ஹோம் கிரவுண்ட் பால் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸ்லோ கண்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எஃபெக்டிவா இருக்காங்க. இதுவே ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக் கிடைச்சதுன்னா அவங்க போலர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல என்னால கிளியரா அதை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. அந்த வகையில் இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாரு டேவிட் மில்லர், which is not a bad thing. ஓகேங்களா, they posted 175 runs. டெஃபினட்டா இன்னும் ஒரு 15-20 ரன்ஸ் அவங்க எக்ஸ்ட்ராவா அடிச்சிருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல அவங்களோட 2 இம்பார்ட்டன்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் பெர்ஃபார்ம் பண்ணல. டேவிட் மில்லர் கேப்டன் ஆஸ் வெல் அஸ் தினேஷ் கார்த்திக் 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த மேட்ச்ல டெஃபினட்டா அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் ட்ரீ பிரிட்டோரியஸும் சரி, ரூபின் ஹெர்மானும் சூப்பர் பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ கரெக்டான டைம் டேவிட் மில்லர் தினேஷ் கார்த்திக் வந்து இறங்கி அடிக்கலாம். ஸோ 2 பேருமே இமிடியேட்டா அவுட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ப்ளோ ஆயிடுச்சு பால் ராயல்ஸ்க்கு. அண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆனோடனே பாத்தீங்கன்னா மிச்சல் ஓவன் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு. அதாவது அவர் விளையாடின 3 மேட்சுமே ஃபெயிலியர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். அதுக்குதான் வந்து நிறைய பேர் கேரிடே ஆறீங்க. நிறைய இங்க கமெண்ட் செக்ஷன்லாம் நான் பாக்குறேன், அவர் இந்த BPL ஃபைனல்ல வந்து ஹோபர்ட் ஹரிகேன்ஸ்க்கு ஃபேண்டாஸ்டிக்கா ஒரு 100 அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரு. அது எல்லாமே கரெக்ட்டுங்க. அங்கெல்லாம் வந்து ட்ரூ பிச்சஸ். ஓகே, நல்ல ஒரு பவுன்ஸ் பேட்டுக்கு நல்லா வரும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இந்த மாதிரி பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க. எப்போ ஒரு இடத்துல வந்து பால் கொஞ்சம் ஹோல்ட் ஆகுது, கொஞ்சம் கிரிப் ஆகுது, டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் வரும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கு செட் ஆவாங்களான்றது நம்ம பார்க்க முடியும். பாருங்க, மிச்சல் ஓவன்ஸ் விளையாடின 3 மேட்சுமே இந்த கண்டிஷன்ஸ்க்கு அவர் அடாப்டே ஆக முடியல. ஜஸ்ட் லைக் தட் சும்மா சுத்திட்டு அவுட் ஆறாரு. ஸோ டெஃபினட்டா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹிம். நாளைக்கு அவர் IPL ஒரு டீம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அகைன் ஸ்பின் டெஃபினட்டா ஒரு வாண்டடா இருப்பாரு, இல்லை எந்த டவுட்டுமே இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். எப்படின்னா, பீப்புள் ஷுட் நாட் கெட் கேரிட் அவே. ஒருத்தர் வந்து ஒரு சீசன்ல பயங்கரமா விளையாடி இருக்காருன்னா அந்த ஒரு சீசனை வச்சு ஜட்ஜ் பண்ண வேணான்றதை நான் சொல்ல வரேன். ஸ்டில் மிச்சல் ஓவன்ஸ் இஸ் a talented player பிளஸ் ஆல்ரவுண்டர் டூ, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் he will also have to learn a lot. இல்ல போய் பிரான்ச்சைசி கிரிக்கெட்டா விளையாடும் போது தான் நம்மளோட பிளஸ் அண்ட் மைனஸஸ் என்னன்றது தெரிய வரும். அந்த வகையில் இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா டக் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. பட் பிரிட்டோரியஸும் சரி, ரூபின் ஹெர்மன் 2 பேரும் சேர்ந்து 99 ரன்ஸ் க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப்ல. ஒரு பக்கம் பிரிட்டோரியஸ் வந்து பாத்தீங்கன்னா 58-57 ரன்ஸ் அடிச்சிட்டு போனாரு. ரூபின் ஹெர்மன் கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணி ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நாக் விளையாடினார், 81 நாட் அவுட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2 பேரும் சூப்பரா ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. டெஃபினட்டா அது வந்து மில்லரும் DKம் யூஸ் பண்ணிருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி 2 பேரும் சீப் அவுட் ஆயிட்டாங்க. பட் ஒரு நல்ல விஷயம், ரூபின் ஹெர்மன் ஃபுல் 20 ஓவர்ஸ் விளையாடினாரு. லாஸ்டா வந்து ஃபிலக்வாயை வந்து ஒரு 12 balls 22, அது இம்பார்ட்டன்ட் கேமியோ. இதெல்லாம் அடிச்சனால தான் they could able to score 175. சரிங்களா? சோ இந்த பக்கம் நீங்க சன்ரைசர்ஸ் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரெய்க் ஓவர்டன் ஒரு செம்ம அடிஷனுங்க இந்த டீம்ல, டவுட்டே கிடையாது. அவர் வந்து போலிங் போட்ட எல்லா மேட்ச்லயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. க்ரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா பிரிட்டோரியஸ் விக்கெட் அவர் தான் எடுத்தாரு. அந்த பெரிய பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணதே அவர் தான். மார்க்கோ யான்சன் ஒரு விக்கெட் எடுத்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. 2 மேட்சா கிளெசனும் எக்ஸ்பென்சிவா இருக்காரு. பட் ஏடன் மார்க்கர் நான் சொன்ன மாதிரி அவரோட ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ஹஸ் பீன் டேம் எஃபெக்டிவ் லாஸ்ட் ஃபியூ மேட்சஸா. டெரிஃபிக்கா ஆக்சுவலா அவர் போட்டுட்டு இருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ டீசன்ட் போலிங் எஃபர்ட், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இந்த டார்கெட்டை சன்ரைசர்ஸ் நல்லா அடிக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்து. ரீசன் என்னன்னா, நீங்க எடுத்து பாருங்க லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் அவங்க பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காங்க. ஒரே கன்சர்ன் டோனி டி சவுர்சி மட்டும் பெருசா அடிக்கல. ஓகே, பட் இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 45 balls 78 க்ரூஷியல் நாக்.
ரொம்ப ரொம்ப குரூஷியல் நாக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 11-12 பவுண்டரிஸ் அடிச்சாருங்க. அவர் 6 தான் அடிக்கணும்னு கிடையாதுங்க T20ல. இவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் தான் விளாடினாரு, சூப்பரா விளாடினாரு. ஸோ எனக்கு அவரோட கேம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பாருங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கேம்ல கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிட்டாரு. இதுக்கு முன்னாடி ஜாக் கிராலியை வச்சு லீக்ல ஓட்டிட்டு இருந்தாங்க, ஒரு மேட்ச் அவர் அடிக்கல. கரெக்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் டோனி டி சோர்சி வந்தாரு, பாருங்க இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல ஒரு குரூஷியல் நாக் அடிச்சு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ பெடிங்கம் 9 ரன்ஸ் அவுட் ஆனோடனே அது ஒரு மிகப்பெரிய ப்ளோ ஃபார் சன்ரைசர்ஸ். ஏன்னா பெடிங்கம் ஜென்ரலாவே ரீசெண்ட் மேட்சஸ்ல நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போனாரு. ஒன்ஸ் அகைன் எப்படி அங்க ரூபின் ஹெர்மன் செமையா விளாண்டாரோ, அவரோட பிரதர் இங்க ஜார்டன் ஹெர்மன், அவரும் ஒரு குரூஷியல் 69 ரன்ஸ் நாட் அவுட், ஒரு மேட்ச் வின்னிங் எஃபர்ட்னே சொல்லலாம். ஸோ ரெண்டு பிரதர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா கலகிட்டாங்க இந்த டோர்னமெண்ட்ல, அதுல எந்த டவுட்டுமே கிடையாதுன்னா. அவர் உங்களோட ஃபாதரும் வந்திருந்தாரு, சில போட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், நிஜமாவே ஹாப்பியா இருந்துச்சு ஆக்சுவலா. அந்த ஒரு பர்டிகுலர் பிரதர்ஸை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டேலண்ட். சீக்கிரமா சவுத் ஆப்பிரிக்கா விளையாடுவாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. SIT20 முடிஞ்சோடனே இந்த SIT20ல நான் வந்து ஃபைண்ட் பண்ண டேலண்ட்ஸ் யார் யாருன்றத டெஃபினட்டா வந்து தனியா ஒரு வீடியோ போடுவேன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் டார்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா 8 wickets வித்தியாசத்துல தாராளமா வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னதான் டோனி டி சோர்சி 78 அவுட் ஆயிட்டாலும் ஆல்மோஸ்ட் கேமை வின் பண்ணி கொடுத்துறாரு. அப்புறம் மார்க்ரம் வந்து ஒரு 12 balls 12 runs அடிச்சு கேமை முடிச்சிட்டாங்க வித் 3 to 4 balls ஸ்பேர். பால் ராயல்ஸ் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய வேணாம்லாம் இல்லைங்க. எஸ் பார்க்க ஓரளவுக்கு டீசெண்டா போட்டாரு, பட் விக்கெட் டேக்கர்ஸ் யாருமே இல்லைன்ற மாதிரி தோணுச்சு. முஜீப் பொறுத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விக்கெட் டேக்கரா இருந்திருக்காரு, பிளஸ் ரன்ஸும் கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. பட் இந்த மேட்ச்ல முஜீப்பே வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க, எஸ்பெஷலி டோனி டி சோர்சி. ஸோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கேம் ஆல்மோஸ்ட் அவங்க தோத்துட்டாங்கன்றது எனக்கு கிளியர் கட்டா தெரியும். முஜீப்பே அடிக்கிறீங்களா, முடிவு போச்சுரா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸ்டில் வெள்ளை நல்லா போட்டாரு, 1 wicket எடுத்தாரு. பட் பால் ராயல்ஸ் வில் பி சோ டிசப்பாயிண்டட். என்னால அதை பார்க்க முடிஞ்சது டேவிட் மில்லர் ஃபேஸ்ல. எந்த அளவுக்கு சூப்பரா அவங்க டாமினேட் பண்ணிட்டு வந்தாங்களோ, அந்த மேட்சஸ் தோக்க பிளஸ் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எல்லாம் வந்ததுனால என்ன பாத்தீங்கன்னா மொமெண்டமே போயிடுச்சு. நீங்க எடுத்து பாருங்க, பால் ராயல்ஸ் லாஸ்ட் 4 மேட்ச் தோல்வி, ஸ்ட்ரெயிட்டா அவங்க குவாலிஃபயர் 1 விளையாடினாங்க, ஓகேவா, சம ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் தோத்தாலும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஓகே, குவாலிஃபயர் 2 விளையாட. சோ குவாலிஃபயர் 2லயும் தோத்துட்டாங்க. அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு அவங்களோட ஃபார்ம் எவ்வளவு டவுன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ் தே வில் டேக் லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் இன் திஸ் சீரிஸ், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா லீக் ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க செம்மையா டாமினேட் பண்ணாங்க, ஹோம்ல எல்லா மேட்சுமே வின் பண்ணாங்க. அது அடுத்த வருஷம் அவங்களுக்கு ஹெல்ப் ஆக போகுது, ஏன்னா ஹோம்ல ஃபுல் கிரௌட் வர போறாங்க. ஏன்னா ஜென்ரலா அங்க நல்லா பண்றாங்களா, சோ அது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்க போகுது பால் ராயல்ஸ்க்கு. பார்க்கலாம் அடுத்த வருஷம் எப்படி வர போறாங்கன்னு. அண்ட் சன்ரைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹேட்ரிக் ஆஃப் டைட்டில் அடிப்பாங்களா? டெஃபினட்டா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டஃபா இருக்கும். ஏன்னா எம்ஐ கேப்டனும் பாத்தீங்கன்னா சும்மா கெத்து டீம், அவ்வளவு சீக்கிரம் அவங்களை அசால்ட்டா அடிக்க முடியாது. ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி a fantastic ஃபைனல்ங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. யாரும் மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. ஹாட்ஸ்டார்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க, அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயும் நீங்க பார்க்கலாம். ஓகே, இந்த மேட்ச் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then, bye.